இன்றைய தினம் முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது, ஒரு நேயர் கேட்குறாங்க, கோயிலில் கொடிமரம் அமைக்கப்பட்டிருப்பது ஏன்? சில கோயில்களில் அது இல்லாமல் இருக்குது, சில கோயில்களில் அது இருக்குது. அந்த கொடிமரம் அமைக்கப்படுவதனுடைய காரணம், அதனுடைய பயன் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த கோயிலில் கொடிமரம் நிரந்தரமாக அமைக்கப்பட்டிருக்கிறதோ, கொடிமரத்தை ரெண்டு விதமாக அமைக்கலாம். தற்காலிகமாகவும் கொடிமரம் அமைக்கலாம், நிரந்தரமாகவும் கொடிமரம் அமைக்கலாம். இப்போ இந்த ரெண்டு விதத்தில் கிராம தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய காளி, மாரி, ஐயனார், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுவாமிகள், அதாவது குறிப்பாக சிவன், விஷ்ணு, இந்த மாதிரி தேவதை இல்லாத மற்ற தேவதைகளை இந்த கிராமிய தேவதையாக சொல்லுவாள். இந்த மாதிரி தேவதைகளுக்கு கொடிமரமானது தற்காலிகமாக அமைக்கப்படும். அதாவது ஒரு 10 நாள் கொடிமரம் உற்சவம், விழாக்காலங்கள் அப்படின்னு. இந்த விழாக்காலங்களில் செய்யக்கூடிய வழிபாடு தான் இந்த கொடிமரம் வழிபாடு. அந்த விழா வழிபாடு நடக்க போகிறது அப்படின்னு சொன்னால், புதிதாக கொடிமரம் நடுவார்கள். அது வரைக்கும் அந்த கொடிமரம் அந்த கோயிலில் அதுக்குண்டான இடம் இருக்குமே தவிர அந்த கொடிமரம் நிரந்தரமாக இருக்காது. அதே சிவன் கோயிலில், விஷ்ணு கோயிலில், பெரிய அம்மன் கோயில், சுதந்திர ஆலயமாக இருக்கக்கூடிய அம்மன் கோயிலில், அந்த மாதிரி கோயில்கள் எல்லாம் கொடிமரம் நிரந்தரமாக வைக்கிற வழக்கம் இருக்குது. கிராம தேவதைக்கு அப்படி வைக்கிற வழக்கம் இல்லை. அப்படி நிரந்தரமாக கொடிமரம் இருக்கக்கூடிய கோயில் அப்படின்னு சொன்னால், முதல்ல அந்த கொடிமரம் எதை உணர்த்துகிறது அப்படின்னா, பரத்வம். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சிவனுக்கு மேலே சாமி இல்லை, விஷ்ணுவுக்கு மேலே சாமி இல்லை, சக்திக்கு மேலே சாமி இல்லை அப்படின்னு கொடிமரம் உயர்ந்த தன்மையை காண்பிப்பது. ஒரு மறைமுகமாக சிற்பி இதுக்கு மேலே எந்த சாமியும் இல்லை. இப்போ நம்ம ஒரு உதாரணம் சொல்ல பாருங்களேன். இப்போ அரசனுக்கு மேலே பழைய காலத்தில் யாருமே இல்லை. இப்போ மந்திரி இருக்கார் அப்படின்னா அரசனுக்கு கீழே ஒரு தளபதி, அந்த அரசனுக்கு கீழே. இப்போ இந்த தளபதி அப்படிங்கிறவரை ஒரு விதமான அதிகாரம் இருக்குது, மந்திரிக்கு ஒரு விதமான அதிகாரம் இருக்குது. ஆனால் ராஜாவுக்கு எல்லாம், ராஜாவுக்கு மேலே யாருமே இல்லை. அந்த மாதிரி கொடிமரம் எந்த கோயிலிலே அமைக்கப்பட்டிருக்கிறதோ, அதுவும் நிரந்தரமாக அமைக்கப்பட்டிருக்கிறதோ, அப்படிப்பட்ட அந்த கொடிமரம் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த கோயிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சுவாமி தன்னிகரற்றது, உயர்ந்தது அப்படின்னு ஒரு தத்துவம் இந்த கொடிமரத்துக்கு. ரெண்டாவது, கொடிமரம் சாமான்யமாக அந்த கோயில் கொடியேற்றி உற்சவம் பண்ண மாட்டான். இந்த மாதிரி பிரதான கோயில்களில் அதுக்கு என்ன பண்ணுவான்னா, கிராம தேவதை கொடியெல்லாம் ஏற்றி, தற்காலிக கொடிமரம் உடையதாக இருக்கக்கூடிய அந்த கிராம தேவதை கொடி ஏற்றி, அதுக்கப்புறம் தான் சிவன் கோயிலையோ விஷ்ணு கோயிலையோ கொடி ஏற்றி உற்சவம் பண்ணுவாள். கிராம தேவதை உற்சவம் முடிஞ்சு தான் இந்த பெரிய கோயில் உற்சவம் நடக்கும். அதுக்கு இந்த கொடி ஏற்றுற வழக்கம் இருக்குது. இப்போ கொடியேற்றி உற்சவம் பண்ணுறா, அந்த கொடி மரத்தை கடவுளாக வழிபடுறா அப்படின்னு சொன்னால், கோயிலில் விழா நடைபெறுகிறது என்பது பொருள். விழா, இப்போ விழாங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகிழ்ச்சியாக இருப்பது அப்படின்னு. பொதுவாக விழாவினுடைய நோக்கமே மகிழ்ச்சியாக இருப்பது, அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருவது அப்படின்னு. அப்போ இயல்பாக இருக்கிறது என்னன்னா, நித்தியபடியில் நடக்கிற விஷயம் என்னன்னா, மகிழ்ச்சியாக இருப்பது அல்ல, பிரார்த்தனை செய்வது, வழிபடுவது, சிரத்தையாக இருப்பது என்பது பொருள். ஆனால் விழா காலங்களில் தான் மகிழ்ச்சியை பெறுவது, வேண்டிய பலனை பெறுவது அப்படிங்கிறதுக்காக இந்த கொடிமரத்திலே சிவபெருமானை எழுந்தருளச் செய்து வழிபாடு செய்கிறார்கள். இப்போ இந்த கொடிமரம் ஒவ்வொரு சாமிக்கு தகுந்த மாதிரி, இப்போ சிவனுக்கு நந்தி, ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு கொடி. அந்த கொடி, இப்போ காளிக்கு வேதாள கொடின்னு சொல்லி ஒவ்வொரு அந்த கொடிமரம் இருக்கும். இப்போ இந்த கொடிமரம் மீண்டும் எதை குறிக்கிறது? உயர்ந்த தன்மையை குறிக்கிறது. இரண்டாவது, விழா காலத்தை குறிக்கிறது, மகிழ்ச்சியை தரக்கூடியதை குறிக்கிறது. மூன்றாவது, ஆன்மீகத்தை அனுபவ சாத்தியப்படுத்துகிற அடையாளம் கொடிமரம்.
இப்போ ஆன்மீகத்தை அனுபவ சாத்தியப்படுத்துகிற அடையாளம் கொடிமரம்னு நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால், கிராம தேவதைகள் தற்காலிக கொடிமரம் ஏற்றி கிராம தேவதை உற்சவம் பண்ணும்போது அங்கே உடுக்க அடித்து சாமி வரவழைப்பா. எல்லா கிராம தேவதைக்குமே, எந்த கிராம தேவதையாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு விழா பண்ணி யாராவது ஒரு பூசாரி, அந்த பூசாரிக்கு பேர் சாமியாடின்னு பேர், அவர் பேரில் சாமியாடி பேரில் சாமி வந்து உத்தரவு கொடுத்து விழா எடுக்கலாம் அப்படின்னு உத்தரவு கொடுத்து அது மூலமாக இறையருட் சக்தியை மக்களுக்கு வழங்குவது, உலகியல் நலன்களை வழங்குவது, அதுதான் தற்காலிக கொடிமரம். அந்த தற்காலிக கொடிமரம் உலகியல் நலன்களை தெய்வ அருட்சக்திகள் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அடையாளம், அதுதான் கொடிமரம். அது கிராம தேவதைக்கு உண்டானது. மோட்சம் என்று சொல்லக்கூடிய இரண்டரை இறைவனோடு கலப்பதற்கு உண்டான ஞானத்தை அருள்வது கொடிமரம். இரண்டரை கலந்துட்டு அது மோட்சம். அந்த கலப்பதற்கு உண்டான ஞானத்தை பெறுவது. சிவன் கோயில்களில் கொடிமரம் ஏறி 10 நாள் உற்சவம் நடக்கிறது அப்படின்னா, அந்த காலத்தில் எல்லா வேத பாராயணம், ஆகம பாராயணம் இதெல்லாம் பண்ணிட்டு கோயிலை சார்ந்து வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்கிறவா எல்லாருமே இந்த கோயிலில் தரிசனம் பண்ணுவாள். அப்படி தரிசனம் பண்ணும்போது சுவாமியினுடைய அனுபவம் நமக்கு ஏற்படும். அந்த 10 நாளில் அதாவது சொப்பனத்தில் வருவார், சகுனமாக அனுகிரகம் பண்ணுவார். அனுபவத்தில் இறைவன் இருக்கிறார் என்பதை நமக்கு புலன்களின் வழியாக, உள்ளத்தின் வழியாக, அறிவின் வழியாக நமக்கு புலப்படுத்துகிற அடையாளம் கோயிலின் கொடிமரம். அது மாதிரி உடல் சார்ந்த நலன்களை பெற்றுத்தருகிற இறையருட் சக்தி, இறைவனுடைய அனுபவத்தை உடலுக்கு அளிப்பது கிராம தேவதையினுடைய கொடிமரம். அப்போ 2 கொடிமரத்துக்கும் என்ன தத்துவம் அப்படின்னா, இறைவன் உயர்வர உயர்ந்தவன், இறைவனோடு அனுபவத்தை நமக்கு பெற்றுத்தர வல்லது. அப்படி பெற்றுத்தருகின்ற அனுபவம் 2 வகையாக இருக்கிறது. ஒன்று உலகியல் நலன், ஒன்று உடல் சார்ந்தது, இன்னும் ஒன்று உயிர் சார்ந்தது. அதில் உயிர் சார்ந்த அனுபவத்தை பெறுவதற்குண்டான ஞானத்தை வழங்குவது இந்த சிவன் கோயில் கொடிமரங்கள். அந்த கிராம தேவதை கொடிமரங்கள் என்பது உடல் சார்ந்த போகத்தை வழங்குவது. இந்த அடையாளங்களாக கொடிமரங்கள் உள்ளது.